ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: தொலைத்தொடர்புத்துறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டிற்கான ஏலத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. போராட்டம் நடத்தும் விவசாயிகள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண குழு ஒன்றை அமைக்குமாறு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வென்றதை குறிக்கும் 50ஆம் ஆண்டு வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஜெர்மனியில் கோவிட்-19 தொற்று அதிகரித்து வருவதை தடுப்பதற்காக அந்நாட்டு அரசு கடும் ஊரடங்கை அமலாக்கியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தொலைத்தொடர்பு துறையின் அலைக்கற்றை ஒதுக்கீட்டு ஏலத்திற்கான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. 700 மெகா ஹெர்ட்ஸ் முதல் 2500 மெகா ஹெர்ட்ஸ் வரையிலான அலைக்கற்றைகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு ஏலம் விடுவதற்கு இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத், 3,92,332 கோடி ரூபாயை அடிப்படை விலையாக நிர்ணயிக்கப்பட்டு இந்த ஏலம் நடைபெறும் என்றார். மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையமும் அமெரிக்காவின் மத்திய எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையமும் இருதரப்பிலும் பயன்படக்கூடிய துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கும் மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு 3,500 கோடி ரூபாய் மதிப்பில் நிதியுதவி வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் 5 கோடி கரும்பு விவசாயிகளும் அவர்களது குடும்பத்தினரும் பயனடைவார்கள். கரும்பு ஆலைகளில் பணிபுரியும் 5 லட்சம் விவசாய தொழிலாளர்களும் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவார்கள். போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு சுமூக தீர்வு காணும் வகையில் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. தில்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட 2 மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி திரு பாப்தே, நீதிபதிகள் போபண்ணா, திரு ராமசுப்பிரமணியன் ஆகியோர் கொண்ட அமர்வு, பாரதிய கிசான் சங்கம் மற்றும் இதர விவசாய சங்க பிரதிநிதிகள், மத்திய அரசின் பிரதிநிதிகள் ஆகியோரை கொண்டு பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தனர். இது தொடர்பாக மத்திய அரசுக்கும் ஹரியானா, உத்தரப்பிரதேசம், தில்லி, பஞ்சாப் அரசுகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பி விளக்கமளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீது நாளையும் விசாரணை நடைபெறும். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் இன்று அதிகாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். 22க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சம்பல் மொராதாபாத் நெடுஞ்சாலையில் ஒரு பேருந்தும் டேங்கர் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் நேர்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் விரைவாக குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றும் பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளனர். மத்திய அரசின் வேளாண் சட்டங்களை தமிழகத்தைச் சேர்ந்த விவசாயிகள் வரவேற்பதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கரூர் மாவட்டத்தில் கோவிட்-19 தடுப்புப் பணிகள் மற்றும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு கொண்டு வந்த 3 சட்டத்தில் விவசாயிகள் எங்கே பாதிக்கிறாங்க? என்னுடைய அழைப்பை ஏற்று கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க. எல்லா விவசாயிகளும் பாராட்டி பேசினாங்க. இந்த 3 சட்டம் இருக்குது. 3 சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்களா? விவசாயிகளும் வரவேற்கிறாங்க இந்த சட்டத்தை, தமிழ்நாடு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்கெல்லாம் எப்படின்னா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற விளைபொருள ஏஜென்ட் மூலமா தான் விற்பனை செய்ய முடியும். அந்த ஏஜென்ட் தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த ஏஜென்ட்களுக்கு துணையா தான் இங்க இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. விவசாயிகளுக்காக அல்ல. தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். விவசாயிகளுக்கு தொடர்ந்து இலவச மின்சாரம் அம்மாவுடைய அரசு வழங்கும். கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், தடுப்பு மருந்து கிடைக்கப்பெற்றவுடன் அனைவருக்கும் இலவசமாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார். மக்களவைத் தேர்தலின் போது அஇஅதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியே சட்டப்பேரவைத் தேர்தலிலும் தொடரும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்காக ஜப்பான் நிறுவனத்துடன் விரைவில் ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட்-19 காரணமாக இப்பணிகளில் தாமதம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எய்ம்ஸ் மருத்துவமனை குறித்து தவறான தகவல்களை எதிர்க்கட்சிகள் பரப்புவதாகவும் திரு உதயகுமார் குற்றம் சாட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வென்றதை குறிக்கும் 50ஆம் ஆண்டு வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாட்டிற்காக துணிச்சலுடன் போராடிய ராணுவத்தினருக்கு தாம் தலைவணங்குவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ராணுவத்தினரின் துணிச்சலுக்கான புதிய அத்தியாயம் இந்நாளில் எழுதப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி சென்னை வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு செய்திக் கட்டுரை இன்றிரவு 9 மணி முதல் 9:15 மணி வரை ஒலிபரப்பாகிறது. ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் நாராயணன் வழங்கும் இந்த நிகழ்ச்சி சென்னை அலைவரிசை ஒன்றில் ஒலிபரப்பாகும். மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். ஜெர்மனியில் கோவிட்-19 தொற்று அதிகரித்து வருவதை தடுப்பதற்காக அந்நாட்டு அரசு கடும் ஊரடங்கை அமலாக்கியுள்ளது. பள்ளிகள், அத்தியாவசியம் இல்லாத பணிகள் ஆகியவை முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளன. ஜனவரி 10ஆம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கு மட்டும் ஓரளவு தளர்வுகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நேற்று மட்டும் கோவிட்-19 தொற்றால் 27,728 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 952 பேர் உயிரிழந்துள்ளனர். பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலும் கோவிட்-19 பரவலை தடுக்க ஊரடங்கு நடைமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கோவிட்-19 பரவல் தொடர்ந்து கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முகக்கவசம் அணிவது தொடர்பாக செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். முகக்கவசம் அணிவதை அனைவரும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முகக்கவசம் அணியாததன் காரணமாகத்தான் சென்னை IIT வளாகத்தில் இந்நோய் தொற்று பரவியதாக திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இலங்கை கடற்படையினர் இன்று மேலும் தூத்துக்குடியைச் சேர்ந்த 7 மீனவர்களை சிறைப்பிடித்து சென்றுள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதேபோன்று நேற்று 36 மீனவர்கள் மற்றும் அவர்களது 5 மீன்பிடி படகுகளையும் பறிமுதல் செய்து இலங்கை படையினர் சிறைப்பிடித்துள்ளனர். இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டதற்கு மீனவர்கள் சங்கங்களும் அரசியல் தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் திறந்த வெளியில் கூட்டங்களை நடத்துவதற்கு வரும் 19ஆம் தேதி முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் அதிகபட்சம் 50% பேர் பங்கேற்பதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் 4 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 48 மணி நேரத்தில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழையும், ஏனைய கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழையும், உள் மாவட்டங்களில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடனும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவருக்கான எச்சரிக்கை ஏதுமில்லை. வரும் ஆண்டிற்கான பொது பட்ஜெட் குறித்து நிதி மற்றும் பங்கு சந்தை துறையினரிடம் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுதில்லியில் ஆலோசனை மேற்கொண்டார். நிதித்துறை செயலர் திரு பாண்டே, பொருளாதார விவகாரங்கள் துறை செயலர் திரு தருண் பஜாஜ், முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு சுப்பிரமணியன் உள்ளிட்ட அதிகாரிகளும் இந்த ஆலோசனையில் கலந்து கொண்டனர். முக்கிய தொழிலதிபர்களுடன் மத்திய நிதியமைச்சர் ஏற்கனவே பட்ஜெட்டுக்கு முந்தைய ஆலோசனை மேற்கொண்டார். 2027ஆம் ஆண்டு ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியை நடத்துவதற்கு இந்தியா உரிமை கோரியுள்ளது. இதற்கான விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஆசிய அளவிலான ஆன்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் இனியன் மற்றும் பிரணவ் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நாளை தொடங்க உள்ள முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்க உள்ள 11 பேர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்ஸ்மேன் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் கோவா அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொலைத்தொடர்புத்துறை அலைக்கற்றை ஒதுக்கீட்டிற்கான ஏலத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. போராட்டம் நடத்தும் விவசாயிகள் பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண குழு ஒன்றை அமைக்குமாறு உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர்.
1971ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் வென்றதை குறிக்கும் 50ஆம் ஆண்டு வெற்றி தினம் இன்று கொண்டாடப்பட்டது. ஜெர்மனியில் கோவிட்-19 தொற்று அதிகரித்து வருவதை தடுப்பதற்காக அந்நாட்டு அரசு கடும் ஊரடங்கை அமலாக்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.